ரீசெண்டாக ஒரு திமுக நண்பர்கிட்ட பேசினேன். அவர் அவரோட வாழ்க்கை, அவரோட கனவு எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்எஸ்டிசி இல்லை எஸ்சிடிசியில் அவர் ஒரு வேலைக்கு போகணும். ஏன்னா அவரோட ஒரு பிக்கெஸ்ட் எய்மே டிரைவிங் தான் அவருக்கு எதிர்காலமாகவே இருந்துச்சு. ஸோ அதுக்காக அவர் எஸ்சிடிசி எக்ஸாம், ஓட்டுநர்கள் எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் ஆகிட்டார். பாஸ் ஆகிட்டு அவர் வேலைக்கெல்லாம் போயிட்டார். போன பிறகு இந்த அரசாங்கத்தால், அதாவது சரியான பஸ் இல்லை, பிரேக் பிடிக்காத பஸ்ஸு, அதுக்கப்புறம் ப்ரெஷரு, அப்புறம் நிறைய சொன்னார் அவர். ஆனால் அவங்க அப்பா காலத்துலேருந்து அவர் இப்போ வரைக்கும் அவர் டிஎம்கே. சரி, இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு என்கிட்ட அவர் சொல்லுவார். அப்போ நான் என்ன ஒரு தடவை கேட்டேன், சரிப்பா இந்த வட்டம் எலெக்ஷனில் யாருக்கு போய் ஓட்டு போட போகிற அப்படின்னு கேட்டால், மறுபடியும் நான் எங்கள் டிஎம்கேக்கு தான் போடுவேன் அப்படின்னாரு. ஏப்பா நீ தான் இவ்வளோ பிரச்சனை கொடுத்தாங்க, இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறியே, அப்புறம் ஏன்ப்பா மறுபடியும் அவருக்கு அப்படின்னா, அது அவருக்கு தான்ப்பா ஓட்டு போடுவேன் அப்படின்ட்டு. ஸோ இது ஒருத்தர். இன்னொரு கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் நியூட்ரல் மனுஷர். அவரும் இதே எக்ஸாமுக்கு எழுதி பாஸ் ஆகிட்டார். ஆனால் அவர் கொடுத்து போன லட்சம் எவ்வளோ தெரியுமா? 4 லட்சம் கொடுத்து அந்த எக்ஸாமுக்குள்ளே போயிருக்கார். அவர் தகுதிக்கு ஏற்ப அவர் படித்து பாஸ் ஆகி வேலைக்கு போனவர்கிட்ட லஞ்சம் வாங்கியிருக்காங்க. இதை தான் தளபதி விஜய், நான் வாங்க மாட்டேன், அவங்கவுங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்குறாரு. ஸோ மக்கள் இதை எந்தளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரில. ஒரு தடவை தலைவர் டிவிகே தலைவர் விஜய் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். விசில் சின்னத்துக்கு நீங்கள் ஓட்டு போட்டுனீங்கன்னா, இப்போது நிறைய இளைஞர்கள் பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. நிறைய பேர் நம்மக்கிட்ட எக்ஸாமும் அப்ளை பண்ணிட்டு போவாங்க. ஆனால் தமிழ்நாட்டு லெவலில் வேலைன்னு வந்துட்டாங்கன்னா, ஒரு சில இதெல்லாம் காசு கொடுக்காம அவங்களால உள்ளே போக முடியாது. நான் சொல்கிறது ஒரு சில வேலைகளுக்கெல்லாம். அதுலேயும் கிட்டத்தட்ட நிறைய பேர்கிட்டலாம் சொல்லியிருக்கிறாங்க நம்மக்கிட்ட, ப்ரோ காசு கேட்குறாங்க ப்ரோ 4 லட்சம் கேட்குறாங்க, 8 லட்சம் கேட்குறாங்க அப்படின்ட்டு. அப்போ நிறைய தகுதியான நல்ல மார்க் எடுத்து சிலவரெல்லாம், ஒரு பையன்லாம் சொன்னான், சீரியஸாகவே சொன்னான். அவன் பையன் ஊர் கூட வேண்டாம், இங்கே ரிவீல் பண்ண வேண்டாம். அவன் சொன்னான், அண்ணே பாஸ் ஆகிட்டானே, இன்டர்வியூவும் போய் எல்லாம் ஓகே ஆயிடுச்சுண்ணே, ரூபா கேட்குறாங்க, ரூபாய்க்கு எங்களால் முடியலைண்ணே, வீட்டில் இருக்க செயினை வச்சா கூட அவ்வளோ ரூபா வராது அப்படின்னாங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். வேறு என்ன பண்ண, மண்ணள்ளி போட்டுட்டு நம்ம நார்மலாக கடைசி வரைக்கும் டெம்போவோ இல்லை ஏதாவது ஸ்கூலுக்கு வண்டி ஓட்ட தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆதகத்தை கொட்டினார். இப்படி நிறைய ஓட்ட உடசல் இந்த வேலை வாய்ப்பு அண்டு எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் ஆன பிறகும் இந்த ஒரு சில கரப்டட் எம்எல்ஏகளால் இந்த மாதிரி திணிக்கப்பட்டது. அண்டு நிறைய பேர்லாம் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் கொடுத்து வேலைக்கு போயிருக்காங்க. காரணம் ஃப்யூச்சரில் பென்ஷன் கிடைக்கும். ஸோ அந்த ஒரு இதுக்காக தான். பட்டு நேர்மையாக படிச்சுட்டு ரூபா கொடுக்க முடியாமல் இருக்கவங்களோட நிலைமையை யோசித்து பார்த்தா, இதை தான் இந்த ஸ்கீம், இந்த ஊழல், இந்த நகராட்சி வேலை, அப்புறம் மாநகராட்சி வேலைகள்லாம் ஜாஸ்தியாக வாங்குகிறாங்கன்ட்டு தளபதி விஜய் பல இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இளைஞர்களுக்குள்ளே அவங்க கல்வி தகுதி, அவங்க எழுத்து மூலம் தேர்வில் பாஸ் ஆனவங்களுக்கு தகுதியின் அடிப்படையில் வேலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ எங்கள் இளைஞர்கள், யங்ஸ்டர்ஸ், நீங்கள் உங்களோட ஓட்டை ஒரு முறை தாவைக்காக நீங்கள் கொடுத்து விசில் சின்னத்துக்கு நீங்கள் போட்டிங்கன்னா மாற்றம் வரலையா, நீங்கள் மறுபடியுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் கூட பார்த்தேன், ஒரு துணி கடைக்கு போகிறாங்க, மொத்தமே ஒரு 4 சட்டை இருக்குது. அந்த 4 சட்டையில் 2 சட்டையை மட்டும்தான் ஒரு 64 தடவை போட்டு பார்த்துட்டு நல்லாவே இல்லை, பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த 22 அந்த 2 சட்டையுமே தான் மாற்றி போட்டுட்டு இருந்தாங்க. அந்த கதை நல்லா இருந்துச்சு. ஒரு பையன் குட்டி ஸ்டோரி சொல்லியிருந்தான், ஏன் இந்த 3வது சட்டையும் 4வது சட்டையும் எடுத்து போடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தான். ஸோ இங்கே அந்த 4 சட்டங்கிறது இப்போ இருக்கிற அந்த கட்சிகள் 2 சட்டை மட்டும் மாற்றி போட்டது ஏடிஎம்கே, டிஎம்கே. ஸோ இந்த முறை தாவேக்கா புதுசாக வந்திருக்கு. ஸோ அந்த புது சட்டையை ஒரு தடவை நம்ம போட்டு பார்க்குறதுல தப்பே இல்லை அப்படிங்கிறது இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காமல் எல்லோரும் வர்ற ஏப்ரல் 23ஆம் நம்ம விசில் சின்னத்துக்கு உங்கள் வாக்குகளை தாருங்கள். ஒரு முறை மாற்றத்தை நம்ம பார்ப்போம். அவர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு. பெண்கள் முதல் இப்போ வயசானவங்க வரைக்கும் குழந்தைகள் எல்லாருக்குமான திட்டங்களும் தீர்மானங்களும் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு தவணை இந்த பழைய பஞ்சட்ட அரசியல்கள்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு ஒரு புது வகையான அரசியலை நம்ம தமிழ்நாட்டில் வழிநடத்துறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு கொடுப்போம். நன்றி, வணக்கம்.